11ஆம் வகுப்பு வரலாறு 25 கேள்வி பதில். மராத்தியர் 1. மராத்திய அரசில் பெரிய மாகாணங்கள் என்று அழைக்கப்பட்ட மாகாண ஆளுநர்களின் கீழ் இருந்தன. ஆன்சர் சர் சுபாஷ்தார்கள் 2. மராத்திய அரசில் மாவட்ட அளவில் கணக்குகளை கவனித்துக் கொண்ட அதிகாரிகளாக இருந்தவர்கள் யார்? ஆன்சர் தேஷ்முக். தேஷ்பாண்டே 3. பொது பணம் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் மராத்திய அரசு மம்லத்தார்கள் மற்றும் இதர அதிகாரிகளிடம் இருந்து வசூலித்த முன் பணத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ரசத். 4. மராத்திய அரசில் அரசின் நிர்வாகத்தின் அடிப்படை பிரிவாக இருந்தது எது? ஆன்சர் கிராமம். 5. மராத்திய அரசில் தலைமை கிராம நிர்வாகியாக விளங்கியவர் யார்? ஆன்சர் பட்டேல். 6. மராத்திய அரசில் நகரங்களிலும் மாநகரங்களிலும் தலைமை அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆன்சர் கோத்வால். 7. மராத்திய அரசில் எந்த வருவாய் முக்கியமான வருவாயாக இருந்தது? ஆன்சர் நில வருவாய். 8. மராத்திய அரசில் சவுத் எனும் வரி வருவாய் ஆட்சியாளர்களுக்கு எவ்வளவு சதவீதம் என பிரிக்கப்பட்டிருந்தது? ஆன்சர் 25%. 9. மராத்திய அரசில் சவுத் எனும் வரி வருவாய் இராணுவ தளபதிகளுக்கு எவ்வளவு சதவீதம் என பிரிக்கப்பட்டிருந்தது? ஆன்சர் 66%. 10. மராத்திய அரசில் சவுத் எனும் வரி வருவாய் பிராமணராகவும் தலைவராகவும் உள்ள பண்டிட் சச்சிவுக்கு எத்தனை சதவீதம் என பிரிக்கப்பட்டிருந்தது? ஆன்சர் 6%. 11. மராத்திய அரசில் சவுத் எனும் வரி வருவாய் வரி வசூல் செய்பவருக்கு எத்தனை சதவீதம் என பிரிக்கப்பட்டு இருந்தது? ஆன்சர் 3%. 12. மராத்திய அரசில் வரி செலுத்துபவரின் ஒரு வருட வருமானத்திற்கு சமமான வரியாக எந்த வரி வசூலிக்கப்பட்டது? ஆன்சர் குர்ஜா பட்டி அல்லது தஸ்தி பட்டி. 13. பேஷ்வாக்களின் கீழ் மராத்திய இராணுவ அமைப்பு இராணுவ அமைப்பை போன்று உருவாக்கப்பட்டது? ஆன்சர் முகலாயர்கள். 14. நயங்கரா அமைப்பை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் கிருஷ்ண தேவராயர். 15. கிருஷ்ண தேவராயர் ஆட்சி காலத்தில் தமிழகம் எத்தனை நயங்கராக்களாக பிரிக்கப்பட்டு இருந்தது? ஆன்சர் 3. செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை. 16. தஞ்சாவூரில் நாயக்கர் ஆட்சி எந்த ஆண்டு முடிவுற்றது? ஆன்சர் 1673. 17. தஞ்சாவூரில் மராத்திய தளபதி வெங்கோஜி தன்னை எந்த ஆண்டு அரசராக அறிவித்தார்? ஆன்சர் 1676. 18. ராஜா தேசிங்கு 1714ஆம் ஆண்டு எதற்கு ஆளுநராக பொறுப்பு ஏற்றார்? ஆன்சர் செஞ்சி. 19. தஞ்சாவூரை ஆண்ட மராத்தியரின் போன்ஸ்லே சாம்ராஜ்யத்தின் கடைசி ஆட்சியாளர் யார்? ஆன்சர் 2ஆம் சரபோஜி. 20. ஜெர்மானிய சமய பரப்பாளர் பிரீட்ரிக் ஸ்வார்ட்ஸிடம் கல்வி பயின்ற மராத்திய மன்னர் யார்? ஆன்சர் 2ஆம் சரபோஜி. 21. மராத்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளுக்கான முதலாவது அச்சகத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் 2ஆம் சரபோஜி. 22. சரஸ்வதி மஹால் நூலகம் எந்த மன்னர்களால் கட்டப்பட்டது? ஆன்சர் நாயக்க மன்னர்கள். 23. சரஸ்வதி மஹால் நூலகத்தில் 18ஆம் நூற்றாண்டில் பிரெஞ்சு மராத்தியர் இடையே நடந்த கடித போக்குவரத்து ஆகியன எழுத்து வடிவ ஆவணங்களாக கிடைத்துள்ளன. ஆன்சர் மோடி. 24. கல்வித்துறையின் முன்னோடியாக மன்னர் சரபோஜி யாரை கருதினார்? ஆன்சர் தரங்கம் பாடி சமய பரப்பு குழுவை சேர்ந்த அறிஞர் சி.எஸ். ஜான். 25. சமய பரப்பு குழு மற்றும் காலனி அரசுக்கு முன்னோடியாக 1803ஆம் ஆண்டிலேயே தஞ்சாவூரில் கிறிஸ்தவர் அல்லாத உள்ளூர் குழந்தைகளின் கல்விக்காக முதலாவது நவீன பொதுப்பள்ளிகளை நிறுவியவர் யார்? ஆன்சர் 2ஆம் சரபோஜி. வணக்கம். இந்த வீடியோவில் நான் கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.